கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபையின் சமூகம் உங்களோடு கூட இருப்பதாக. தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். நம்முடைய பிரசன்னம் இந்த வேற மனிதருடைய நிழலாட்டங்கள் இருப்பதை விட தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் செயல்படும் பொழுது நன்மைகள் வரும். இன்றைக்கு பார்க்கும் பொழுது மனிதர்கள் தங்களுடைய சித்தத்தில் செயல்பட்டு தோல்வியை பெறாங்க. அதே போல் பல மனுஷங்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறது, பல மனுஷங்க கூட சேர்ந்து பேசி உட்கார்ந்து அந்த தேவ மகிமையவே இழந்து போகிறாங்க. தேவன் நமக்கு ஒரு பெரிய மகிமையை கொடுத்துருக்கிறார். அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது, அவர் சமூகத்தை நாடி உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை நல்லா தியானிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை நம்ம மேலே இருக்கும். அவருடைய பிரசன்னம் நம்மளை சூழ்ந்து இருக்கும் பொழுது நல்ல ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். ஆனால் நாம் நம்முடைய நேரங்கள் எல்லாவற்றிலும் சுயத்தில் இருந்து சொந்தமாக நல்ல சொந்த யோசனையிலே இருந்துட்டு கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. நல்ல சொந்த யோசனை பண்ணுறது, நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது சரி, இல்லைன்னா மற்ற யாராவது ஒருத்தரை சார்ந்திருப்பாங்க, அவர் சொன்னால் போதும், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எதுக்கு அவர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுக்கலாம், அவங்கள்ட்ட ஒரு வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு நம்பிக்கை. சில பேர் நாள் நட்சத்திரம் சில காரியங்கள்லாம் குறித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் வந்துட்டாலே அங்கே ஜெயம் வரும். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடி தேடி அந்த பிரசன்னத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரமாக உட்காந்து தேவ ஆலோசனை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் இந்த தேவ சமூகத்தை உட்கார்றதுக்கு, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசிக்கிறதுக்கு பிசாசு அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டான், விட்டுட மாட்டான். பலவிதமான டிஸ்டர்ப் கொடுப்பான். எப்படிலாம் இந்த தேவ சமூகத்தை வெறுத்து ஓடி போக முடியுமோ, ஓடி வைக்க முடியுமோ, அவ்வளோக்கு மனுஷங்களாலேயே உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருப்பான். ஜெபம் பண்ண விட மாட்டான், பாட்டு பாட விட மாட்டான், கர்த்தரை துதிக்க விட மாட்டான், வேதத்தை தியானிக்க விட மாட்டான், வேதத்தை படிக்க விட மாட்டான், படித்தாலும் தியானம் பண்ணுறதுக்கு. இப்படி பல போராட்டங்கள் மத்தியில் திசை மாறி போய் மனுஷங்க வீழ்ச்சி அடைகிறாங்க. நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையிலையும் நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும், அதில் செயல்படணும். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் காட்டுற வழியில், தேவ நடத்துதலில் நம்ம போகணும். சில பாசுங்க சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, தேவன் நடத்திப்பு, தேவன் நடத்துகிறார். அப்போ எப்படின்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அவங்க மனசில் ஒரு காரியம் தோணும். நல்ல தெளிவான ஒரு ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அந்த யோசனையில் அவங்க ஊழியத்தை செய்து குடும்பங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நல்ல முறையில் அவங்க நடத்துவாங்க. அந்த தேவ ஆலோசனை பெறுவதற்கு நீங்கள் இந்த மதிய வேளையில் வாஞ்சிக்கும்படியாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.